மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு போட்டிருக்கக்கூடிய என் சுப்பிரமணியம் அவர்களை தலைமையேற்று கழித்தமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதை நான் வழிமொழிகிறேன். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கூட்டம் அவர்களுக்கு புதிய அட்டை வழங்கும் விழா இங்கு நடைபெறுகிறது. இந்த அமைப்பு மிக வலுவாக வளர வேண்டும் என்பதற்காக இங்கே கூட்டப்பட்டுள்ளது. இதில் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒரு டீமாக இருக்கிறாங்க. அந்த டீமாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு டீமை இருக்கிறாங்கன்னா அவங்க அந்தந்த பொறுப்பாளர்களை வழி நடத்தி செல்றதுக்கு தான் அழுத்தமாக நாங்கள் சொல்கிறோம். அது ஏன்னு கேட்டால் நம்ம ஒட்டுமொத்தமாக தலைவரையே குரல் கொடுத்துன்னு இருக்கக்கூடாது. அந்த அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் அவங்க கீழே இருக்கிறவங்கள வழி நடத்தி செல்லணும். அதே மாதிரி நமக்கு பல பிரச்சனைகள் இருக்குது நாட்டில். அந்த பிரச்சனைலாம் முன்னெடுத்து நம்ம செய்யணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு உறுதியான ஒரு இலக்கு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய HRO மீண்டும் வளர்ந்துக்கிட்டே போகும். அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை அத்தனையுமே அவங்கவுங்க நல்லா தெளிவுபடுத்தணும். அதுக்கு தான் நம்ம உழைக்க வந்திருக்கிறோம். நம்ம எந்த நோக்கமும் நமக்கு இல்லை. சுயநலம் என்பது கிடையாது, ஈகோ என்பது கிடையாது. நாம் அனைவருமே தலைவர்கள் தான், யாருமே தொண்டர்கள் கிடையாது. அதனால தான் நமக்கு எல்லாருக்குமே பொறுப்பாளர் கார்டு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பாளருடைய கார்டு நம்ம பகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லணும். ஆனால் அதை சொல்லாமலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பகுதிக்கு வரல, இந்த பகுதி வரலன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது ஒரு அமைப்பாக இருக்காது. உங்கள் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிறுத்தி கூட்டால் ஒழிய வர முடியுமே தவிர, உங்கள் பிரச்சனைக்கு தான் எல்லாமே குழுவாக இருக்குது. 1008 குழுக்கள் இதில் HRO அமைப்பில் போட்டிருக்கோம். அந்த குழு சம்மந்தமாக நீங்கள் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு வாய் இருக்குது, ஊடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டாக நாங்கள் எந்த நேரம் ஒன்றாலும் உழைப்போம். அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் இருந்தால் நாங்கள் வருவோம். அது குடும்ப பிரச்சனைகள்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். அதை சமாதானப்படுத்தி ஒன்றா வைக்கிறதுக்கு ஒன்றா எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வருவோம். அதனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமோ இது பண்ணுவோம்லாம் நாங்கள் பார்க்கக்கூடாது. இது அமைப்பு, இது சமூக பணியினுடைய அமைப்பு தான் தவிர மற்றபடி எந்த சுயநலத்திற்கும் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இல்லை. நமக்கு உலகத்தில் எவ்வளோ இழிவான செயல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில், எல்லாம் தெரியும். யார் குரல் கொடுத்தாலும் அந்த குரலுக்கு இன்றைக்கி சட்டம் நமக்கு வழிவகை வைக்கல. ஆனால் நம்ம குரலால் நாம் ஒழிக்கிறதுக்கே நமக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கும்போது இந்த நாடு என்ன நாடு? பயப்பட வேண்டியதில்லை. எந்த முதல்வர் வந்தால் எதுவும் வந்தால் நம்ம சிறையில் போட்டு கழிச்சை வாங்கிட போகிறோம். நம்ம எவனையும் கொச்சப்படுத்த வேண்டியதில்லை. நாட்டில் நடக்கிற சம்பவங்களை தெளிவாக நம்ம பதிவு செய்யலாம். அதுக்காக நம்ம குரல் கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தா உலகத்தில் எவ்வளோ பாலியல் பலாத்காரம் எவன் செய்கிறான்னு கேட்டால் அந்த கட்சி பிரமுகர்கள் தான் செய்கிறான். அதே மாதிரி அதோடு சேர்ந்து அதிகாரிகள் செய்கிறான். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் யாரும் பண்ணலை பாலியல் பலாத்காரம். அதுக்கு சார்ந்த மாதிரி கட்சி உடைகளை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக போர்ஸ் பண்ணி நாட்டையே சீரழிக்கிறான். இன்றைக்கி பார்த்தா சமூகத்தில் கஞ்சா பறந்து போயிருக்குது. அது ஏன்? அது அதிகாரியால் கட்டுப்படுத்த முடியும். ஏன் முடியல? அவங்க குடும்பம் வாழணும். இங்கே மக்கள் செத்தான்னா சாவாம போனான்னா அவனுக்கு என்ன கிடையாது? அவனுக்கு பொட்டி நிரம்பினா மட்டும் போதும். அதன் வெளிப்படையாகத்தான் இன்றைக்கி கஞ்சா ஊடுருவி இருக்கிறது. அதே மாதிரி மது போதையில் இளைஞர்கள் பாழா போய்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பெற்ற அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் போகும்போது குடும்பத்தை சீர்திருத்தி வளர்க்கவும் முடியாது. நம்ம யாருக்கு வேணாலும் அறிவுரைகள்லாம் நம்ம கூறலாம். நம்மளால் கேட்டால் கேட்குறேன், கேட்காட்டா போகிறேன், கேட்டால் நல்லா இருக்க போகிறேன், கேட்கலன்னா அவங்க குடும்பம் அழிய போகுது. அந்த இதுக்காக நம்ம அதை மாதிரி ஒரு இலக்கணம் எடுக்கலாம். அதுக்காக ஒரு விழிப்புணர்வு கூட நல்லா பண்ணலாம். ஊராக ஒவ்வொரு தடையும் முகாம் போட்டு நம்ம கோரலாம். மக்கள் கேட்பாங்க, தாய் குலங்கள் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அவங்க எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வெளியே சொல்ல முடியல, தவிர்க்கிறாங்க. இன்றைக்கி கால சூழ்நிலைகள் அரசியல் வட்டத்திற்குள்ளே இருக்கிறவன் தான் அவன் பிள்ளை தான் சீரழிக்கப்படுறாங்க. அவன் பிள்ளை தான் மது போதையில் இருக்கான். அவன் பிள்ளை தான் மது கடையெல்லாம் உடைக்கிறான். இதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் சட்டம் கரெக்டாக இல்லை என்றது தான் காரணம். அதனால் நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், நாட்டை சீர்திருத்தோம். நம்மளால் முடிந்த வரை கூக்குரல் இடுவோம், போராட்டங்கள் நடத்துவோம். திருந்துவோர் திருந்தட்டும், திருந்தாதவர் திருந்தால் போகட்டும். நாம் என்ன செய்ய முடியும்? அதனால் நம்ம கட்டமைப்பை அமைச்சு ஒவ்வொருவரும் உழைக்கணும் என்று கேட்டுக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் பகுதியில் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ ECR சாலை அமைச்சிருக்கிறாங்க. இதில் வடிகால் வசதிகள் செய்யப்படாததுனால
மழைகள் வந்து நம்மளை சொல்லிட்டு வர்றதே கிடையாது. அப்பப்போ வருது, அப்பப்போ பிரச்சனைகள் எழுப்புறோம், அப்பப்போ கிடப்பில போட்டு அந்த மழை நின்னவுடனே விட்டு கிடைக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பள்ளங்கள்லாம் நோண்டி இருப்பாங்க, அந்த நோண்டின பள்ளம் அப்படியே இருக்கும். வணிக பெருமக்கள் எப்படி வணிகம் செய்வார்கள்? நீங்கள் வந்து மழை போயிடுச்சுன்னா அதை மறுபடியும் நீங்கள் சுத்தடிக்கணும். இதுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் ஏற்பட்டு பொம்மையார் பாளையத்திலிருந்து கோட்டக்குப்பம் வரை இன்னைக்கு வடிகால் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த வடிகாலை உடனடி நெடுஞ்சாலைத்துறையும் நம்மளுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களும் இதில் கவனம் செலுத்தி மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக உடனடியாக செய்ய வேண்டும். இப்பொழுது புயல் ஏற்பட்டது, மழை வெள்ளங்கள் அதிகமாக வந்தது. நமது ஆரோவில் பகுதியில் கோயிலாப்பாளையம்னு ஒரு கிராமம். இந்த நிவாரண உதவிகள்லாம் பண்ணிட்டு விட்டு விட்டு கொடுத்தாங்க. அது என்ன கவர்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியல. அந்த பணமெல்லாம் அவங்க எடுத்துக்கிறதுக்காக விட்டு கொடுத்தாங்களா, இந்த அதிகாரிகள் சுரண்டிக்கின்னு போகிறதுக்காக விட்டு கொடுத்தாங்களா தெரியல. இங்கே கோட்டகுப்பத்தில் அதே மாதிரி தான் ஒரு சில இடங்கள்லாம் கொடுத்துட்டு மற்ற இடங்கள்லாம் விட்டாங்க. அதுக்கு நாங்கள்லாம் போயிட்டு தலைவர்கிட்ட நாங்கள் வந்து முறையிட்டோம். இது மாதிரி என்ன இருக்குது, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு, நீங்கள் பதவியில் ஆளத்துக்கு தகுதி இல்லை என்பது நான் செய்து தரேன்னு சொல்லிட்டு அதை வந்து முடித்தாங்க. இங்கே முடித்தாங்க. அதே மாதிரி பொம்மையாபாளையம் ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து கோயிலாப்பாளையம்னு ஒரு பகுதி, அங்கே வந்து ஒரு சுமார் 7 கவுன்சிலர்கள்லாம் இருக்கிறாங்க. அது இது சேர்ந்து தான் ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் வந்து இனிவரையிலும் வந்து நிவாரண உதவிகள் தரல. அது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரல. அங்கே போய் நாங்கள் ஆய்வு பண்ணும்போது குழந்தை சொல்லுது, பசியால் நாங்கள் தவிச்சோம், எங்களுக்கு ஒரு வாட்டர் பாக்கெட்டு கூட தரல அப்படின்னு சொல்லும்போது எங்கள் கண்ணுலேருந்து தண்ணீர் தான் வந்தது. ஆனால் அந்த அழுக்குறலை கேட்டால் ஒவ்வொருத்தரும் குடிச்சுக்குள்ளே தண்ணி பூந்துருக்குது. அதே மாதிரி அங்கே வெற்றி பெற்ற கவுன்சிலர்கள்லாம் உதவி கூட பண்ண போல, என்னன்னு கேட்டிருந்தா கூட ஒரு ஆறுதலாக வந்திருக்கான். அந்த ஆறுதல் கூட இல்லை. எதுக்காக எலெக்ஷன் நிற்கிறாங்க, எதுக்காக வாக்குப்படுறாங்க? இவங்களாம் கோடிக்கணக்கான சொத்துல கோடிக்கணக்கான வளரணும்னு தான் எண்ணமாக இருக்கா தவிர மக்கள் சேவை ரவ கூடமே கிடையாது. இப்போ இருக்கிற வந்து பாலிடிக்ஸ்லாம் பார்க்க போது அப்படி தான் இருக்குது. அதுக்கு எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அதுக்கு இருக்கிறதுனால மக்கள் வந்து போராட முடியல, கேட்க முடியல, பயம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தி நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், நம்ம கேட்கலான்னாக்கா எல்லாமே அச்சம்பட்டு ஓடிடுவான். எவனும் சட்டத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் இருக்க முடியும். சட்டம் அவங்க மாமனார் வீட்டு சட்டங்கள் கிடையாது. அதனால் முதல்வருக்கு ஒன்றா மாமனார் வீட்டு சட்டமாக இருக்கும், அது மாற்றி பண்ணலாம். ஆனால் காலங்கள் மாறும், அவரே முதல்வராக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் 5 ஆண்டுக்கு பிற்பாடு எவன் முதல்வர்னு தெரிய முடியாது. இன்னைக்கு எவன் வெற்றி பெற்றாலும் பணம் கொடுத்து தான் வெற்றி பெறானே தவிர சும்மா வந்து ஓட்டு மனிதர்கள் போட்டு வெற்றி பெறவில்லை. அதனால தான் அவனுக்கு ஒரு சட்டமும் தெரியல, சட்டத்தை தன் கோயிலில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் அப்படி தான் இருக்குது நாட்டில். யாரை பார்த்தாலும் அப்படி இருக்குது. ஒரு போராட்டம் பண்ண போனால் கூட கைது பண்ணுறான். உரிமையே கிடையாது. எதுக்கு நம்ம வாழணும்? நம்ம எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போடணும். 1000 ரூபா கொடுப்பாங்களா, 2000 ரூபா கொடுப்பாங்களா, 10,000 ரூபா கொடுப்பாங்க, ஓட்டு போடணும். அதுக்கு ஒரு டீமாக வேலை செய்வாங்க. ஒரு மகளுக்கு விழுதுன்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து நீங்கன்னா அவங்க ஒரு பகுதி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டு போய் கும்பலை காமிச்சு ஓட்டை போட்டு போவாங்க. வேற எந்த நோக்கமும் அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறது முதல் கொண்டு பெண்கள் கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வருதான்னு தெரியல, அழுகுறாங்க. எல்லாமே அழுவிட்டு ஒரு தவறான வாக்கை நம்ம பயன்படுத்தல, அது தப்புன்றது தான் நான் சொல்கிறேன். அதனால் வர எலெக்ஷனில் நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தால் ஓட்டு போடுங்க, இல்லைன்னா ஓட்டு போட முடியல வீட்டை தூங்குங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம காப்பாற்றிக்கலாம். அதனால் நம்ம பிள்ளைகள் வந்து வீடு சேர்ற வீட்டில் நம்ம கண்ணிலே தான் இருக்கணும். அந்த பிள்ளை என்னன்னு நம்ம விடக்கூடாது. அதே மாதிரி நம்மளாலையும் தான் பிள்ளை கெட்டு போகுது, அதே மாதிரி பிள்ளையாலும் நம்ம கெட்டு போகிறோம். இந்த மாதிரி அப்பாவுக்கு அசிங்கப்படுத்துது. அதெல்லாம் இல்லாமல் சமூகத்தை நல்ல முறையில் வழி நடத்திக்கிறேன்னு உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். இளைஞர்களை நான் என் ப்ரெஸ் பக்கம் வருவாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, அவங்களை கூட்டு வச்சு நான் பேசுவேன், சிகரெட்டு பிடிக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து அழிஞ்சு போனீங்கன்னா உங்கள் மனைவி கூட உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, நோய்வாய்ப்பட்டீங்கன்னா. அதனால் அந்த நிலைமை அது மாதிரி கேட்குறவங்களுக்கெல்லாம் கேட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. நல்ல சமூகம் முன்னேறணும்னு நம்ம எல்லாம் பாடுபடணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்பொழுது வரவேற்புரையாக குமார் அவர்களை பேசுகிறேன். பாதுகாப்பாக விழுப்புரம் மாவட்டத்துடைய தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருக்கிறார்கள். முன்னிலையாக நம்ம மாவட்டத்துடைய துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணா அவர்கள் முன்னிலை வைக்கின்றார்கள். நன்றி வரை இந்த சிறப்பு விருந்தினராக இங்கே வருகின்ற புதுவை மாநிலத்தினுடைய செயலாளர் கமல்ராஜ் அவர்களுக்கும், மஸ்தான் பள்ளிபாய் மாநிலத்தினுடைய பொருளாளர்களையும், மற்ற வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து பொறுப்பாளரையும் வருக 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 என்று விழுப்புரம் மாவட்ட சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன்.
HROடைய சொந்தங்களே, HRO என்ற அமைப்பு மனித உரிமையாளர், மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. ஒரு காலத்துல எப்படி இருந்தது நிலைமை? மனிதனுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. ஆதி திராவிடா இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக வந்து ஒரு தெருக்கு போக முடியாது, செருப்பு கையில பிடிச்சிட்டு போலாம். மனித உரிமை பாதிக்கப்படுதுல, சட்டம் போட்டு போகக்கூடாது. வேட்டிய படிச்சு துண்டை வந்து இடுப்புல கட்டிட்டு போகணும், குடிச்சிட்டு போகணும், ஐயா வந்து வணங்கணும். இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் நடந்தது. இறைவன் படைக்கும் போது எல்லாரும் சமாதான் படித்த ஆண்டவன் படைக்கும் போது அப்படியா படித்தா கருப்பன் சிகப்பன் வள்ளல் என்று பிரிச்சா படைக்கணும். மனித இனம் அப்படிதான் படிச்சா பொறுத்த வரைக்கும். அப்பேற்பட்ட அந்த இடத்தை வந்து அதிகாரம் படித்தவர்கள், ஆணவம் படித்தவர்கள், பதவி படித்தவர்கள், பணப்பலம் படித்தவர்கள் எல்லாம் அதுல வச்சுக்கிட்டு மற்றவனை வந்து நசுக்கிறது ஒடுக்கிற ஒரு முறையை கையாண்டு இருக்கின்றார்கள். தந்தை பெரியார் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் பொறுத்த வரைக்கும் அதை தான் எதிர்த்து போராடினார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்தான் போன்ற சட்டங்களை இயற்றினார்கள். உலகத்திலே புகழ்பெற்ற வீரர் முகமது அலி குத்து சட்ட வீரர் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் உலகத்திலே புகழ்பெற்றவர், உலக நாடுகளாக சுற்றி வந்தார் புத்தர்கள். ஆனா ஒரு ஹோட்டலுக்கு அவர் போக முடியல, போகல, வெளில போறா அப்படின்னா ஏண்டா கருப்பன் என்ற காரணத்தை வெளியில போகலாட்டான். முகமது கோயிலுக்கு போக முடியாது, வெளில போனா அப்படின்னா அங்க கருப்பன் வெள்ள பிரச்சனை, வெள்ளையன் பிரச்சனை. வெள்ளை இருக்கிற இடத்துல கருப்பன் உள்ள போகக்கூடாது. பார்த்தா என்னடா மனிதனாக இருக்கக்கூடியவங்களை மதிக்க மாட்டாங்களே சொல்லிட்டு மனம் வந்து அந்த உலக புகழ்பெற்ற வீரர் முகமது அலி அவர்கள் மதம் மாறிட்டான். எப்படி மாறுறான் பாருங்க, இஸ்லாம் மதத்துக்கு மாற்றான். எப்படி மாறுறான்? இஸ்லாம் மதத்தை தொழுக போறான். தொழுக போயிடும் போய் பார்க்கணும்னா அங்க வந்து பணக்கார ஏழை தலைவர் தொண்டர் எல்லாம் கிடையாது. யார் முன்ன போறாங்களோ பின்ன உட்காந்துக்குவான், தொழுகத்துக்கு உட்காந்துக்குவான். யாரு பின்னால போனா சரி, அந்த ஜாமியா மஸ்ஜித் முத்தொல்லி இருந்தாலும் சரி பின்னால உட்காந்தாங்க பொறுத்த வரைக்கும் அப்படி உட்காந்துக்கலாம். அப்ப அங்க உட்காந்து பார்த்தா அந்த யாரு முகமது அலி பாக்குறான். என்னன்னா கருப்பன் எப்படி உள்ள போறான் அப்படி கேட்டான். கூட்டு கேட்டா என்ன சொல்றது, இதுல கிடையாது, கருப்பன் வரல என்ன கிடையாது, இது யாரும் வரலாம் வரலாம், இது இறைவனை வணங்கக்கூடிய இடம், அதுல வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அதெல்லாம் அவன் இஸ்லாத்திலே மதம் இருக்கான். யாரு? முகமது அலி. அப்ப அந்த கொடுமை அந்த நாட்டில் நடந்திருக்குது பத்தி இருக்கும். மகாத்மா காந்தியை விட மாட்டான். மகாத்மா காந்தி பாரட்லாம் படிச்சவர் அவரை ட்ரெயின்ல யாரும் விட மாட்டேன். கருப்பன் ட்ரெயின்ல யாரும் விட மாட்டாரு. அன்னைக்கு அதுக்காக அவர் போராடினாரு. யாருக்கோசம்? கருப்பனுக்கோசம் அங்க போராடினாரு. அதுக்கு பிறகுதான் இந்த சுதந்திர போராட்டத்தில் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி மகாத்மா காந்தி. ஏன் சொல்ல கேட்டா மனுஷன் முதல்ல பதில் பார்த்தா ஒரு அன்பு வணக்கம் சொல்லுது. முதல்ல சிரிங்க, மனுஷனா பார்த்து சிரிக்கணும். மிருகத்துக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பெரிய பேச்சாளர் சொன்னார் பார்த்திருக்கா. அவர் வெளிநாட்டுல போய் இருந்திருக்கார் போலுக்கு, அப்போ ரூம்ல போய் இருந்திருக்கார் பார்த்திருக்கா. அப்ப வெளில வந்திருக்கார் போலுக்கு. அவனும் வெளில வந்து அவன் போய் என்ன செய்யறான், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடுறான். இவருக்கு அது என்ன வரல, அவன் யாரும் எவனே தெரியாது. அப்ப அந்த ரூம்ல இருக்கிறான் பார்த்து வரைக்கும். அப்ப அந்த ஒரு மனுஷனாக அவன் மதிக்கிறான். அவன் சொல்றான் வணக்கம் குட் மார்னிங் சொல்றான். படிச்சவர் பண்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவரு அவரு அசிங்கப்பட்டாரான். அவன் போயிட்டு சொல்றான் நம்ம தான் சொல்ல. அப்ப அவன் மனுஷன் மதிக்கிறான். அந்த மதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தணும். அது நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய குறைவா இருந்தது. அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு தான் நம்ம பல அரசியலுக்கு ஆரம்பிச்சு திராவிட இயக்கம்லாம் அதுதான் சொல்லுவான். திராவிட இயக்கமே அந்த அடிப்படையா சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும். அப்படி கேட்டுதான் அவங்க வந்து அது ஆட்சிக்கு வந்தது காரணமே அந்த அடிப்படையை காரணமே அதுதான் காரணம் பொறுத்த வரைக்கும். நம்ம இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த HROடைய அமைப்பு வந்து இவன் என்ன செய்யறான், இந்த இரண்டு கட்சிகளுக்குமே என்ன செஞ்சுக்கிறான் தெரியுமா? அவன் பணப்பழத்தை வச்சு அவனை ஆரம்பிச்சு அவன் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படிதான் பதிக்கிறானா சொல்லு பாப்போம். அண்ணா திமுக கட்சியில தலைவராக இருக்கிற சாதாரண தொண்டரை பதிக்கிறான். மதிப்பானா பணம் இருந்தா ஒரு மாதிரி பேசும், பணம் இல்லாம பேசும், ஆளுக்கு மாதிரி பேசுறான். அப்படிதான் போறான் ஒரு மனுஷன். உட்கார், என்ன வேணும் எது வேணும் ஏக்கத்தையாவது ஒருத்தர் ரெண்டு பொறுத்தா இருக்கும். அப்ப அவருடைய அந்த ஆதிக்கம், பணப்பனுடைய ஆதிக்கம், பதவியினுடைய ஆதிக்கத்தை வச்சு ரசிகரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு தான் இந்த அமைப்பு அதுதான் உருவாக்கிறாங்க. பெரிய பரப்பு சாசு இந்த அமைப்பினுடைய பேசிக்ஸ். நமக்கு அதான் பேசிக்ஸ் தான் இந்த அமைப்பு தான். இதை அந்த மாதிரி மீறும் போது நம்ம அது ஒட்டுமொத்தமா இருந்தா நான் தனியா எப்படி எதிர்த்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதை அடிச்சு நொறுக்கிடுவோம். 10 பேர் சேர்ந்தா கை வாசி வரும். இல்லையா 10 பேர் சேர்ந்தா பயப்படுவோம். 10 பேர் சேர்ந்துக்குவோம். ஒரு முறை என்ன செய்தாரு, இந்த வணிக சங்கத்தினுடைய தலைவர் விக்ரம் ராஜா இருக்காரு, தமிழ்நாட்டினுடைய விக்ரம் ராஜா இருக்கும்போது
அவர் என்ன செஞ்சாலும் சாதாரணமா அவர் வந்து வண்டி தள்ளின்னு வியாபாரம் பண்ணியிருந்தாரு அவர் விக்ரம் ராஜா. இன்னைக்கு பெரிய பணக்காரன் கொடி சொல்லாங்க பணி வைக்கும் போது நான் ரவுடி வருவாங்க. மாமலேடு சாப்பிடுறோம் கொடுத்துக்கிறாரு. இது மாதிரி தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மனுஷன் பொறுப்பாமா விக்ரம் ராஜா சவாதாரம் அவரை மாதிரி 10 பேரை ஒன்னா சேர்த்தாராம். நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் வச்சு வெயிலையும் மழையில நம்ம உழைக்கிறோம். இவன் வந்து நம்ம கிட்ட மாம்பழம் வாங்குறாங்க காசு கேட்கறான பொறுத்த வரைக்கும் நம்ம அவன் தான் மனுஷனா நம்ம மனுஷன் இல்லையா ஒட்டுமொத்தமா ஒரு 10 பேரை சேர்த்தான். இனிமேல் அவன் கேட்டா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண 10 பேர் சூடி போனோம். ரவுடி வந்து காட்டானோ அடிச்சுனா திருப்பி 10 பேர் அடிச்சு போயிருக்கான். ஸ்டேஷனுக்கு போச்சான் 10 பேர் ஒன்னா போயிருந்தானோ. ஒரு 10 பேர் சொல்ல போது போலீஸ்காரன் என்ன செய்யறான் முடிக்கலாம். அதோட அந்த மாம்பழம் கேட்கறது நிறுத்தப்பட்டதாக வரலாற்று செய்தியாக சொன்னார். உண்மையால பத்தி அப்ப ஒன்றுபட்டால் உண்டு வாடு ஒட்டுமொழிக்கு அனைவருக்கு தான் என்றது போல நம்மளுடைய நம்ம அமைப்பை பார்த்தா பயப்பு தப்பு பண்றோம் பயப்பு. அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. யாரா இருந்தாலும் சேர்த்தான் இவனுக்கு வந்து உள்ள பூந்தாங்கன்னா இவனுக்கு கேள்வி கேட்பாங்க இவனுக்கு பிரச்சனை பண்ணுவானுங்க. இவனுக்கு எந்த வரைக்கும் டெல்லி வரைக்கும் இல்ல உலகத்தை அகில உலகம் அது வரைக்கும் கொண்டு போவோம். 10 வரைக்கும் பிரச்சனை கொண்டு போலாம். சட்ட ரீதியா கொண்டு போலாம் நியாயமா கொண்டு போலாம். நம்ம ரவுடித்தனம் வராஜகம் என்ன சட்டமோ இருக்கு. சட்டம் நிறைய இருக்கு. குழந்தைகள் நலச்சட்டம் முதியோர்கள் நலச்சட்டம் இப்படி சட்டங்கள் நிறைய இருக்குது. எஸ்சி சட்டம் எஸ்டி சட்டம் இருக்கும். சிறுபான்மை காரியம் நிறைய சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. அதெல்லாம் நம்ம கையில எடுத்துக்கலாம் போறோம். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம கையில அவங்க எடுத்துருவாங்க. அந்த பிரச்சனை உட்காந்து நம்ம பேசுவோம். முதல்ல அந்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை யாரை எதிராளி யாரு அவன் எப்படிப்பட்டு வலுவாங்க என்ன அவனுக்கு பின்னால என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குது இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து நம்ம உட்கார்ந்து நம்ம பேசி அது எப்படி அந்த காயை சரியான முறையில் நகர்த்தினால் மிகப்பெரிய நம்ம ஒரு வெற்றி அடையலாம். இந்த மக்களுக்கு நம் மீது நம்பிக்கை ஏற்படும் என்று சொல்லி பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றதற்கு நன்றி மகிழ்ச்சி வணக்கம். துணைத் தலைவர் முன்னிலை வைக்கிறார். அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. புதுசா அடையாள அட்டைகளை வாங்கிட்டுறவங்க முன்னாள் அடையாள அட்டை வச்சுக்கிறவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாள் சொல்லக்குள்ள கண்ணாடி மேல இருக்கிறாங்க நம்ம மேடம் இருக்காங்க. அவங்க என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹெச்ஆர்ஓ மூலியமா அன்னாரம் நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பெருமை கொடுத்தோம். இப்போ இங்க மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது எல்லாரும் என்ன ஹெச்ஆர்ஓ சார்பாக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஐயா அவர்களை கோபால் ஐயா இருக்கு, அப்புறம் ஹகீம் சார் ஹெச்ஆர்ஓ இருந்த அனைத்து நண்பர்களும் அவங்களுக்கு போய் உதவி செஞ்சுட்டு அப்புறம் அவங்கள்ட்ட போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்குறாங்க. என்ன தெம்புனா யாரு? நம்ம தான் தெம்பு. ஹெச்ஆர்ஓ அவங்க தான் தெம்பு. இந்த பிரச்சனை எங்கெங்க இருக்குதோ அங்க வந்து நிக்க ஹெச்ஆர்ஓ. அந்த பயத்தை நம்ம என்ன பயன்றத விட ஒரு நம்பிக்கையை சொல்ல முடியும். இந்த இடத்துக்கு போனாங்க நம்ம பிரச்சனை தீரண்டா அது உண்மையாக பிரச்சனையா இருக்க வேணும். சொந்த பிரச்சனையா இருக்கக்கூடாது, பொது பிரச்சனையா இருக்கணும். இப்போ கார்டு வாங்கிட்டு இப்போ இது வந்து பொம்மையார்பாளையம் பிள்ளைச்சாவடி இதெல்லாம் வந்து நகர சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஐயாக்கள் நம்ம எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கோம். கிராமப்புற இதுல வந்து ஒரு செய்திகளும் நமக்கு தெரிய போறது கிடையாது. இப்ப கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்காங்க நண்பர்கள் அடையாள அட்டைகளை வழங்கிட்டு அவங்க வந்து அவங்க ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்ணாடி கூட எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டினாதான் தெரியும் என்னென்ன பிரச்சனை வெளியே வந்தாதான் அந்த பிரச்சனைக்கூட தீர்வு காண முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது மக்களின் குரல் 100 சிறப்புரையாளர். கலந்தாய்வு கூட்டத்துக்கு வந்து அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழுப்புரம் மாவட்ட ஹெச்ஆர்ஓ மனித உரிமை பணிக்கான அமைப்பு வந்து கடந்த சில மாதமா வந்து சிறப்பான முறையில் வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த ஹெச்ஆர்ஓ அமைப்பு வந்து கோட்டக்குப்பத்தில் வலுவாக வந்து கால் ஊன்றப்பட்டது வந்து இந்த கோயில்மேட்டு கிட்ட இருக்கிற
விஓ ஆபீஸும் நூலகமும் வந்து ரொம்ப பழுதடைந்து மோசமான நிலைமையில் இருந்தது. உரிய அதிகாரிகளுக்கு அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டி அதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடத்தி இவர்கள் வந்து இந்த கோட்டக்குப்பத்தில் வந்து வலுவாக கால் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அச்சர் அமைப்புக்கு இந்த மக்களின் அமைப்பாக இது ஏன் இருக்குதுனாக்கா, கட்சிகள் வந்து அவங்களுடைய பொதுவான அவங்களுடைய தேவைகளை தான் வந்து அவங்க வளர்றதுக்கு தான் அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இப்ப பாருங்க, இப்ப 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் மார்ச் மாசம் மறுபடியும் சட்டசபை எலெக்ஷன் வரும். அப்ப வந்து தெருவா கொடியை பிடிச்சிருந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் எல்லாம் வருவாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது உங்களை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள் இப்படிதான் அந்த நேரத்துல குடுக்க கொடுத்தாக்கா ஓட்டு போட்டுருவான்ற அது உங்களை அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க தவிர நீங்க அரசியல்வாதியை கணிச்சு வச்சுக்கவே இல்லை. அதுக்கு வந்து நீங்க முயற்சி எடுக்கணும். இந்த சமுதாய மக்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் ஒன்றும் ஒரு அமைப்பை செய்யுது. அந்த அமைப்புக்கு உண்டான ஒரு மரியாதையை நீங்க கொடுத்து அந்த கலந்தாய்வு கொடுத்து கலந்துன்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு சில மாதங்களாக நான் இந்த HR வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இதனுடைய செயல்பாடு பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு இந்த அமைப்போடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம தலைவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இந்த அமைப்பில் இருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய மேலும் வளர்ச்சியை நான் கேட்டுக்கிறேன். மக்களுடைய பணி என்பது சாதாரண பணியே கிடையாது. அது எல்லாருக்கும் வேலை இருக்குது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்மளுடைய கூட்டத்தை காட்டினா மட்டும்தான் அரசாங்கத்திற்கு நம்ம போய் கேட்கும். அதனுடைய நம்மளோட உரிமையை கேட்கும். அந்த உரிமையை வந்து மீட்டெடுக்கிற ஒரு அமைப்பா இந்த HR இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் நேரா போய் பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை காதுக்கு கேட்க வச்சுக்குது. அதனால இந்த பொறுப்பாளர்கள் வந்து மேலும் வந்து அதிகரிக்க இந்த அமைப்பு மேலும் வளரும். ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. அந்த அமைப்புல பொறுப்பாளர்கள் போடதான் அந்த அமைப்பு வந்து வளர்ச்சி அடைவது அர்த்தம். இந்த அமைப்பை நீங்க மேலும் வளர்ச்சி பாதை கொண்டு செல்லணும்னு சொல்லி உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்து தெரிவித்து பேச வாய்ப்பு நன்றி. வணக்கம். பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வருகை தெரிந்த அவர் சிறப்புரையாளர் ராமு அவர்கள். நன்றி. அதான் பார்த்தோன்னா அச்சோர் வந்து பார்த்தோன்னா புயல் காரணமாக வந்து பாதிச்சு இருந்த எங்கள் ஊர். பாதிப்புனா பார்த்தோன்னா வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிவாரணம் எதுவும் எங்கள் ஊர் மட்டும் வழங்கலை. மற்ற எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் வந்து பார்த்தோன்னா 2 ஊரில் வழங்கினாங்க. எங்கள் கிராமத்தில் மட்டும் வந்து வழங்கலை. அதுக்காக வந்து இவங்க வந்து அச்சார சார்பாக வந்து கலாய்வு பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து போயிட்டு ஒரு மனுவாக ஊர் மக்களை கூப்பிட்டு போயிட்டு மனுவாக சந்தித்து கலெக்டரை சந்தித்து பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரோடு வசதி ப்ளஸ் வந்து வாய்க்கால் வசதி, மழை தண்ணீர் வந்து வடிஞ்சு போகிறதுக்கு ஒரு பாலம் கேட்டிருந்தோம். அதுக்காகவும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கலெக்டர் மனு கொடுத்தது. அதனோட எதிரொலியாக வந்து பார்த்தோன்னா வந்து மறுநாளே வந்து கலாய்வு மேற்கொண்டாங்க. கலாய்வோடு நிறுத்தாமல் இதை வந்து பார்த்தோன்னா பணியை மட்டும் ஆரம்பித்து எங்களை அந்த பால வசதி, வாய்க்கால் வசதி, சாலை வசதி உடனடியாக சேர்ந்து தருமாறு குழு நிறுவனமாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு நன்றி. ஐயா அவர்களுக்கு இங்க வருகை தந்திருக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். HR நான் கண்டதிலே சுப்பிரமணிய அண்ணன் இந்த ஈசிஆர் பகுதியில் சிறப்பாக பணியாற்றி, அதனால நானும் வரேன். நானே வந்து ஒரு நாள் கடைக்கு வந்து இந்த HR சிறப்பாக நீ பணியாற்ற, என்ன ஒரு தொண்டனா சேர்த்துக்க. இதுல தொண்டனுக்கு வாய்ப்பே இல்லை. மாவட்ட பொறுப்பாளர் அந்த மாவட்டத்திலிருந்து தான் பொறுப்பு நான் போடுவேன். தொண்டனே கிடையாது, பொறுப்பாளர் தான். இங்க வர அனைவரும் பொறுப்பாளர் தான். என்னாரு, சரி மகிழ்ச்சி, இன்னைக்கு 2 மணிக்கு நீ கரெக்டா வந்துருப்பா என்னாரு. சரி வரேண்ணா சொல்லிட்டு வந்தேன். இந்த பகுதியில ஒவ்வொரு அனைத்து பிரச்சனையும் அவர் வந்து கையில் எடுத்து முன்னிருந்து எல்லாத்தையுமே சிறப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அது இந்த வயசுல வந்து அது மாதிரி பண்ற ஆற்றல் மிக படிச்சவரை நான் பார்க்கல. ஆனா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பணி சிறப்பான பணி, மேலும் மேலும் ஓங்குக, உயருக. நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி அவர்களை போட்டிருக்கிறோம். அவங்க பேசுமா மகளிர் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
நான் இப்போ சாரை திடீர்னு ஒரு நாள் பார்த்தேன். அப்போ இது மாதிரி இவரு ஏற்கனவே எனக்கு ஒரு 10 வருஷமா நான் லேப்ல ஒர்க் பண்றேன். அப்பதுலேருந்து எனக்கு தெரியும் எல்லாமே செய்வாரு சாரு. ஆனா இந்த நிறுவனத்துல இருந்து எல்லாமே செய்யற மாதிரி எனக்கும் இந்த சின்ன வயசுல இருந்து ஆர்வமா இருக்கு. நானும் வரோம் சார் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து ரொம்ப நன்றி அனைவருக்கும். அவங்கள புதியதா விழுப்புரம் மாவட்டத்திற்கு மகளிர் அணி செயலாளராக நியமிக்கப்பட்டது. சாவித்ரி அவர்களை பேச வைக்கிறேன். வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நீங்க மோஸ்ட்லி எல்லாருமே டைம் கீப் அப் பண்ணணும். அது யாருமே பண்றது இல்ல. நமக்கு 2 மணிக்கு டைம் கொடுத்தா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரலாம். இவ்வளோலாம் லேட்டாலாம் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு டைம் கீப் அப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒற்றுமையா செயல்படுவோம். ரொம்ப நன்றி. வானூர் வட்டத்தினுடைய தொகுதி தலைவராக வெங்கடேசன் அவர்களை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் உங்களோட பேசுவார். எச்ஆர்ஓ என்ன தெரியுமா? எச்ஆர்ஓ சுருக்கி பாருங்க. ஹீரோவா சொல்றோம் எச்ஆர்ஓ. அதுதான் நம்மளுடைய அமைப்பு. இது தலைவருக்கு தெரியாது. தலைவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. தலைவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. எச்ஆர்ஓ சேர்ந்தா நல்ல விஷயம் செய்யணும் போகணும். என் ஊர்ல ஒரு நல்ல விஷயம் ஒரு மைல் கடை தாண்டிடும். அது தெரியல. இந்த கோட்டகுப்பம் நகராட்சியில 27 வார்டுல 19 வார்டு வின் பண்ணாங்க டிஎம்கே. அதுல 2வது வார்டு நான் இருக்கிறேன். 2வது கவுன்சிலர் ஒரு மின் விளக்க நம்ம ஈசிஆர் ரோட்ல அமைக்கிறாங்க. கவர்மெண்ட் இடத்துல அமைக்கிறாரு. அது ஒரு வழக்கறிஞர் பலன் வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்துட்டு பல மின்கம்பம் இருக்கிட்டாங்க. ஜல்லியிட்டா கிளம்புறேன். அது ஒரு கவுன்சிலர் பலன் நோட்டு போறாரு. போகும்போது சாயங்காலம் அது சிவத்து சொந்தன்றான். மெட்ராஸ் படம் மாரி சிவகாம் சொந்தம் சொல்லிட்டு வைக்கல ஒரு 4 வச்சு பாத்தம் கூட்டு போயிடறான். தலைவர் பாபால் சாமி அவர்களை பேச வைக்கிறேன். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இப்ப அண்ணன் சொன்ன போல விளக்கு பிரச்சனையே எங்க தலைவர் தீர்த்து வச்சாரு. எங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனை அந்த சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது எனக்கு தெரிஞ்சது நான் பிறக்காத முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடியே அந்த பழுதடைஞ்சிருந்தது. அந்த லைன் பசங்க விளாடுற இடம் எல்லா இடத்துலயும் அந்த ஜாயிண்ட் நிறைய இடத்துல ஜாயிண்ட் போட்டுருந்தாங்க. ரொம்ப பழுதடைஞ்சிது. லோ கரண்ட்டு, ஏசி ஓடாது, எதுவுமே. இந்த பிரச்சனையை தீருங்க. அதுக்கப்புறம் நான் உங்க ஹெச்ஆர்ஓ சேரணும். சரி செஞ்சிடலாமா? அதெல்லாம் படிப்படியாக தான் பண்ண முடியும். பொறுமையாக தான் நடக்கணும். ஆனா ரொம்ப சீக்கிரம் நடந்தது. ரொம்ப எனக்கு ஆச்சரியம். எல்லா லைனும் புது லைன் மாற்றி வச்சு எங்க தெருவில் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா முடிச்சாரு. அதே மாதிரி எங்க ஏரியால சொல்ல போனா கெஸ்ட் ஹவுஸ் எங்க ஏரியால மட்டும்தான் வரல. அது காரணம் முழுக்க எங்க தலைவர் தான். எங்க ஏரியால கெஸ்ட் ஹவுஸே கிடையாதுங்க. அதுக்கு முழுக்க எங்க தலைவர் தான் காரணம். யாரையும் வர விட மாட்டோம் நாங்க. இதை சிறப்பா அண்ணன் எங்களுக்கு எதை சொன்னாலும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாரு. அவருக்கு எனக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரியுது. நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் பார்த்திபன் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். நான் கிளிநூர்ல இருந்து வரேன். என் பேர் பார்த்திபன். நான் எல்எல்இ படிச்சுன்னு இருக்கிறேன். அண்ணன் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தினாரு. நம்ம இயக்கத்துல சேர்ந்துக்குன்னு எதனா ஒரு பணியாற்று மக்களுக்குன்ட்டு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரு. அதன் அடிப்படையில நான் சரி நம்ம எதனா நம்ம மூலத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எதனா மக்களுக்கு எதனா பண்ண முடியுமா என்ற ஒரு சிந்தனையில நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் என் பணி வளர்த்துக்குன்னு போகணே தவிர தாழ்த்துன்னு போக மாட்டேன். அதோட சப்போர்ட் அண்ணனுக்கு ரொம்ப இதுவாக கொடுப்பேன். நான் அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மீனாவதி தலைவர் சக்திவேல் அவர்களை 2 நிமிடம் பேச வைக்கிறேன். அனைத்து பொறுப்பாளர்களுக்கு வணக்கம். இந்த நண்பர் சுப்பிரமணியன் அவர்கள் அவரோட சிறந்த பணியை பார்த்துருக்காங்க. இன்னும் அவர் பணி சிறப்பாக என்று வாழ்த்தாங்க. நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய புதிய பொறுப்பாளராக பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் வடக்கு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என் பேர் பிரகாஷ். அமைப்பின் சார்பாக வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், தலைவர் முதல் குழு உறுப்பினர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் பணியை மகேசன் பணி சொல்லுவாங்க.
தப்பா சொல்லணும் ரைட்டா சொல்லணும் தெரியாது. பட் இருந்தாலும் ஐயா அவர்கள் இந்த வயதிலையும் ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்றது முதல்ல அதே பெரிய விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டு குடும்பம் ஃபேமிலி போயிட்டு இருக்க சமயத்துல அவர் இந்த வயசுல இதை எடுத்து செய்யும் போது உண்மையிலே ஊக்கம் வருது. எல்லாருக்குமே ஒரு ஊக்கம் இருக்குது. ஸோ அதற்காக முதலில் அவர்கள் பாராட்டும், அவருக்கு உறுதுணையா இருக்க நிர்வாகிகள் அனைவருக்கும் உண்மையாக பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய சமூகத்துல வந்து நிறைய அநியாயம் நடக்குது இல்லைங்களா? பெண்களுக்காக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எவ்வளவு இருக்கட்டும். நம்ம நிறைய பேர் நியூஸ்ல பாக்குறோம், மறுநாள் வேலைக்கு போயிடுறோம். ஆனா அவரோட ஒரு இந்த ஊக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே இந்த அமைப்புக்கு ஏதாவது செய்யணும்னு வந்து ஏற்படுது. அது உண்மையிலே இந்த நிறைவேற்றும் ஐயா. அது மட்டும் இல்லாம ஒரு அமைப்பு என்பது மற்றவங்களுக்கு வந்து பணி செய்யறதுக்காக தான் இருக்குது. இப்போ ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயசுல இதை செய்யறாரு அப்படின்னாக்கா 4 பேர் அரவணைத்து 40 பேர் அரவணைத்து அது 400 பேர் அரவணைத்தாதான் இந்த அமைப்பு வந்து உருவாகும், முன்மேலும் வளரும். அதை எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நல்லபடியாக இந்த அமைப்பை உருவாக்கி என்னாலும் எடுத்து போறதுக்கு உங்களுடைய உதவி அனைவரும் ஐயா சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பை அளித்ததுக்கு நன்றி, வணக்கம். தான் சேர்ந்திருக்கிறாரு. இவர் அமைப்பை பற்றியும் நாட்டை பற்றி அவர் குரல் கொடுத்தார். பாண்டிச்சேரி, நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து வடலூர். இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு வந்து எங்கள் ஏரியாவில் துவங்கினாங்க. அது சரியாக செயல்படலை. நான் ஐயாவோட வந்து பயணிக்கும் போது இந்த அமைப்பு இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்போ என்னையும் ஒரு இதாக சேர்த்துக்குங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள ஒரு மகிழ்ச்சி எனக்கு இப்போ ஒரு நிறைவேற்றிருக்கிறார். பெரிய விஷயம். அந்த ஹெச்ஆர்ஓங்கிறது வந்து உண்மையிலே மக்களுக்கானது தான். நம்ம தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். எங்கேயாவது இந்த ஒரு அமைப்பை போய் சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம், ஒரு இடத்துல பிரச்சனை மாட்டிக்கணும், இந்த கார்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதுக்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளது. மற்ற மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள், பொது பிரச்சனை எதாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். நான் முத்தியால்பேட்டையில் சந்தாபா நகரில் இருக்கிறேன். என் பேர் சபாபதி. நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். விஜயரங்கம் அவர்களை பேச வைக்கிறேன். அவர்களின் அனைத்து சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளில் வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு நான் நண்பர் சுப்பிரமணியம் அவர்களும் இயக்கத்தில் சேர்ந்து பயணித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் மக்கள் சேவையில் சிறப்பாக செய்யக்கூடியவர். அது மட்டுமன்றி அவருடன் நான் பல வருடங்களாக சேவை செய்திருக்கிறேன். அவர் எதை எடுத்துக்கொண்டாலும் தீவிரமாக கையில் எடுத்துக்கொண்டு முடிப்பதற்கு முயற்சியில் இருப்பார். அது மட்டுமன்றி எனக்கு பல முறை இதற்கு அழைத்திருக்கிறார். சரி, நானும் சேர்ந்து கொள்ளேன் என்று ஒரு முறை அவரை நான் சந்தித்து சேர்ந்து கொண்டேன். மேலும் சிறக்க அவர் பணி சிறக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். போர்ப்படை தளபதி இளம் சிங்கம் புயலாக புறப்பட்டு வந்து இங்கே உங்கள் முன் உரையாற்றுவார். வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளருக்கும் வணக்கம். இப்போ ஐயாவோட தலைமையில பாத்தீங்கன்னா எல்லாருடைய அணி தலைவரும் வந்து ஒரு குழு ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குனாக்கா, இந்த அமைப்பை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக, எல்லாரும் செயல்படணுன்றதுக்காக அந்தந்த அணிக்கு அந்தந்த குழு வந்து ஓபன் பண்ண சொல்லிட்டாங்க தலைவர். அதன் மூலியமா வந்து தலைவர் மட்டும் தனியா வந்து தலைமை தாங்கும் தலைவர்கள்னு சொல்லிட்டு ஒரு குழு ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம். தலைவருடைய ஆணையின்படி நான் ஓபன் பண்ணியிருக்கேன். அதுல என்னன்னாக்கா, நீங்க பொறுப்பாளரை உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு, அதாவது உங்க பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த கருத்துக்களை கேட்டு அந்த தலைவர் தாங்கும் தலைமை குழுவில் நீங்க வந்து பதிவிடணும். இப்படி பதிவிட்டாதான் நம்ம அமைப்பும் கொஞ்சம் செயல்படும், மற்ற பொறுப்பாளர்களும் செயல்படுவாங்க என்று என்னுடைய தாய்மையான கருத்தாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை ஏதாவது இருந்தாலும் ஓப்பனா வந்து தலைவர்கிட்ட சொல்லுங்க, தலைவர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுடைய அணி தலைவர்கிட்டையும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க வந்து நம்ம தலைவர்கிட்ட எடுத்து வைப்பாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யாருக்காவது உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு மனு லிஸ்ட் ஏதாவது வேணும்னாக்கா நீங்க சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு உங்க பேர்லயே போட்டு, உங்களுடைய பேரே போட்டு, எந்த போஸ்டிங்ல இருக்கிறீங்களோ அந்த பேரை போட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுறேன். யாரா இருந்தாலும் நீங்க ஓப்பனா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? இதுதான் எல்லாரும் வந்து செயல்பட மாதிரி தாய்மையோட கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னாக்கா, நம்ம அமைப்புக்கு வந்து போதுமான ஃபண்டு கிடையாது. அதனால வந்து மாசம் வந்து சந்தா போட்டிருக்கோம். நம்ம அந்த அடிப்படையில வந்து சந்தா புக்கம் போட்டாச்சு. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து மாசம் 100 ரூபா கட்டுங்க, சரிங்களா? அதிகமா கூட நான் உங்ககிட்ட கேட்கல, 100 ரூபா தான் தலைமையில தான் 100 ரூபா வாங்குறது. இது எப்படின்னாக்கா,
அந்தந்த அணி தலைவர்கிட்ட வந்து உங்களுடைய பங்கினை கொடுத்துருங்க. அவங்க வந்து நம்ம தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. சரிங்களா? அதுக்கான ஒத்துழைப்பு யாராவது இப்போ நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னாக்கா இப்போ கூட நீங்க பண்ணலாம். யாராவது விருப்பம் இருந்தானாக்கா சொல்லுங்க. அதே மாதிரி வந்து இப்ப தலைவர் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி நான் பேர் சொல்ல விரும்புறேன். அவங்க வந்து நீங்க கொஞ்சம் அறிமுகம் ஆயிக்கோங்க இன்னிலேருந்து. இப்ப அந்தந்த அணி தலைவரை வந்து நான் சொல்றேன், கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க. சரிங்களா? விழுப்புரம் மாவட்டத்துல தலைவர் பாத்தீங்கன்னா அண்ணன் சுப்பிரமணியனா இருக்காரு. அவங்க கீழே வந்து 5 பேர் இருக்காங்க. அதை விடுங்க, நான் அடுத்து சொல்றேன். கட்டுமான அணி தலைவர் கணபதி அவர்கள். வர்த்தக அணி தலைவர் பழனி. அவர் வந்து ஒரு சில காரணத்தினால அவர் வரல. சிறுபான்மை அணி தலைவர் வந்து அப்துல் காதர். அவரும் ஒரு சில வேலைகளால வர முடியாம ஒரு சூழ்நிலை. வானூர் தொகுதி கிழக்கு தலைவர் வெங்கடேசன் அவர்கள். மீனவர் அணி தலைவர் முருகன். அவருக்கு ஒரு சில வேலைகளால கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது, அதனால வரல அவரு. தொகுதி மகளிர் அணி தலைவி விஜயதா பானு அவர்கள். விவசாய அணி தலைவர் ராமலிங்கம் அவர்கள். தொகுதி விவசாய அணி தலைவர் சங்கரன் அவர்கள். வானூர் தொகுதி வர்த்தக அணி தலைவர் ராமு அவர்கள். அதே போல வந்து இப்ப பொறுப்பாளர்கள் வந்து நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து அந்த அணியோட தலைவரை வந்து நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் சுப்பிரமணியன் தான் இருக்காங்க. அதற்கு வந்து துணை தலைவரா வந்து ஐகுமார் அண்ணா இருக்காரு. செயலாளரா பாத்தீங்கன்னா குமார் அண்ணா இருக்காரு. துணை செயலாளர் பாஸ்கரன் அவர்கள். பொருளாளர் சிவராமன் அவர்கள். துணை பொருளாளர் உலகநாதன் அவர்கள். இளைஞர் அணியில பாத்தீங்கன்னா தலைமையாக நான் உள்ளேன் அப்துல் ஹக்கீம் என் பேரு. துணைத் தலைவர் கோபால்சாமி அவர்கள். செயலாளர் ராகுல் அவர்கள். துணை செயலாளர் ஆனந்த் அவர்கள். துணை பொருளாளர் பிரகாஷ் பூமிநாதன் அவர்கள். அடுத்து விழுப்புரம் மாவட்ட கட்டுமான அணி தலைவர் கணபதி அவர்கள். இதுல வந்து செயலாளர் பாத்தீங்கன்னா அங்கப்பன் அவர்கள். பொருளாளர் செல்வம் அவர்கள். துணை பொருளாளர் பக்கிரி அவர்கள். அடுத்து தொகுதி வயசுல பாத்தீங்கன்னா தலைவர் இல்ல, அதனால துணைத் தலைவர் தான் இருக்காங்க. துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா பாலசுப்ரமணியன் அவர்கள். வானூர் தொகுதி கிழக்குல பாத்தீங்கன்னா வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் அண்ணன் வந்து தலைவர். அதற்கு கீழே பாத்தீங்கன்னா செயலாளர் விஜயரங்கம் அவர்கள். துணை செயலாளர் ராஜேஷ் அவர்கள். KS ராஜேஷ் அவர்கள். பொருளாளர் மூர்த்தி அவர்கள். துணை பொருளாளர் ஜெயசங்கர் அவர்கள். அடுத்து மீனவர் அணி தலைவரா பாத்தீங்கன்னா முருகன். அவர் வந்து ஒரு சில காரணத்தினால் வர முடியல அவரால். துணை பொருளாளர் மாரியப்பன் அவர்கள். செயலாளர் சத்திவேல் அவர்கள்.
துணை பொருளாளர் பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன் ஆர் பார்த்திபன். அடுத்த தொகுதி மகளிர் அணி தலைவியாக வந்து உச்சிதா பானு அவர்கள் இருக்காங்க. அவங்க கீழே பாத்தீங்கன்னா துணைத் தலைவி உதயகுமாரி அவர்கள், செயலாளர் சாவித்ரி அவர்கள். தொகுதி சொல்றோமா? விழுப்புரம் மாவட்டம் விவசாய அணி தலைவராக வந்து ராமலிங்கம் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் கோவிந்தராஜ் அவர்கள், செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள், துணை செயலாளர் நடராஜன் அவர்கள். அடுத்து தொகுதி விவசாய அணி தலைவராக சங்கர் அவர்கள் இருக்காங்க. அவருக்கு கீழே பாத்தீங்கன்னா செயலாளர் மூர்த்தி அவர்கள், ஜே மூர்த்தி. ஏ வெங்கடேசன் அவர்கள். இல்ல நீங்க துணை பொருளாளர் கே கண்ணன் அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னா தலைவர் இல்ல, அது பதில் துணைத் தலைவர் இருக்காங்க. ஏ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்காங்க. அவங்கதான் இப்போதைக்கு தலைமை தாங்குவாங்க. அவரு கீழே பாத்தீங்கன்னா பொருளாளர் இருக்காங்க. டி தட்சணமூர்த்தி அவர்கள். அவர் கீழே வந்து வந்திருக்க பேர் மட்டும் தான் சொல்றேன் நானு. அவர் கீழே வந்து போஸ்டிங் யாரும் இல்ல. அவர்கள் கொஞ்சம் பணிவா வந்து ஆள் சேர்க்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். தலைவர் கணபதி அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டட தலைவராக என்னை போட்டிருக்காங்க HRO சார்பாக. சேர்ந்த முறையில் நான் பணியாற்றுவேன்னு எனக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஞாபகம் வருது, எங்க வீடு இருக்க ஒரு மின்கம் அமைச்சிட்டாங்க ஈபியில. அது வந்து இப்ப புயல்ல வந்து கொஞ்சம் காத்தடி சாஞ்சி அது கடல் மண்ணுல வந்து அது கம்பி புல்லா ஆத்து போச்சு. இப்ப போய் பார்த்தீங்கன்னா அந்த கம்பம் புல்லாவே கம்பியா தான் தெரியும். அது நம்ம புதுசா வேற நம்ம கவுன்சில் ரோடு போட்டாங்க நகராட்சியில. ரோடு போட்ட உடனே பசங்களை குழந்தைலாம் நைட்டு மகளும் விளையாடுறாங்க. ஏன்னா ரோடு போட்டா நைட்டு மகளும் கதை பேசுறது, ஊர் கதை பேசுறோம், பொம்மலைக்கு சாகுது. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மின் கம்பம் எப்போ விழுவோம், எத்தனை உயிர் போகணும்னு தெரியாது. இது வந்து ஈபியில போயிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அவங்க வரான்றாங்க. வந்த பிறகு இந்த கம்பம் நடந்து இவ்வளவு காசு ஆகும், அது காசு ஆகும்னாங்க. நானும் கம்பம் வந்து முதல் கொடுக்கல, நோன்ற பேரு நீ பக்கத்து வீட்டுனா எவ்வளவு காசு தரேன்றான். அதையும் வந்து அவங்க இன்னும் முடிக்கல. அது தலைவீட வந்து கோரிக்கை வைக்கிறேன். நான் நக்கிறது மாரி எப்போ ஒரு இது கூட்ட மாடல ஒரு குறைய சொல்றது நம்மளுக்கு வேலையே. என்ன தலைவரா நீங்க வந்து போட்டோ கூட எடுத்துங்க தலைவர். வீட்டுல வந்து ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, மக்கள் உயிர் போகிற கோரிக்கையை. அதை நான் நிவர்த்தி பண்ணி தருவேன். அப்போ தீர்மானம் போட்டோம், மின்சார கம்பிகளை மாற்று, உளுத்து போன கம்பத்தை மாற்று நம்ம போட்டோம்ல. அதன் அடிப்படையில் கோட்டகுப்பத்திலிருந்து இந்த சின்ன மூலாச்சாடி வரலும் மாற்றிருக்கிறாங்க. நம்ம தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த கவுன்சிலரும் மாற்றலை, நம்ம மாற்றணும். அது ஒரு நமக்கு ஒரு வெற்றி. அதுபோல் வந்து மழைகள் வந்துடுச்சு. நம்ம கூழையாபாளையம் பொம்மையாபாளையம் வரலையும் கேட்டுருக்கிறோம். அது நல்லா நினைவு வச்சுங்க. அதை தொடர்ந்து பணியாற்ற வைப்போம். உன்னுடைய கோரிக்கையை வந்து உடனடியாக தீர்க்கப்படணும்னா நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு பதிவு பண்ணுங்க, ஓகேவா? எந்த தெருவு எந்த லொக்கேஷன் போட்டு அனுப்பா. இந்த தடவை மழை பெஞ்சது இல்லைங்களா, அப்போ எங்கெங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் நிவாரணம் கொடுத்தார்களோ, கொடுக்காம விட்டாருங்களோ, அதை கொடுக்காத இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க வற்புறுத்தி அதை கொடுக்க வச்சோம். அது HRO அமைப்புக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நியூஸு. அதே மாதிரி அந்த பொம்மையாபாளையம் பஞ்சாயத்துலேருந்து விடுபட்டு போச்சு கூழையாபாளையம். அது HRO அமைப்பு எங்களுக்கு அவங்க குரல் கொடுத்ததன் வழியாக நாங்கள் போய் அந்த எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சுட்டு அமைப்பு தான் போய் ஆய்வு செஞ்சோம். அதில் குறைகள் இருந்தது. அதெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு அந்த மக்களோடு நாங்கள் பேசணும். பேசி எல்லாமே அந்த குறைகளை சொன்னாங்க. வெற்றி பெற்ற கவுன்சில்லாம் அதிகமாக புகழ்ந்து பேசினாங்க. அது நம்ம காதுக்கெல்லாம் கேட்க முடியாது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் வந்து அதனுடைய பயணமாக
விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர். நான் கலெக்டர் பிஏக்கு நேரடியாக பேசுவேன். அவர் சொன்னார், ஐயா வந்து வாங்க ஐயானாரு. அன்றைக்கி தான் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் வச்சுக்கிறீங்களே, அந்த முகாமில் வந்து எப்படி பார்க்க முடியும், நாங்களாம் வந்து நின்று கிடக்க முடியாதுன்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் வாங்க பார்க்கலான்னாரு. அதன் அடிப்படையில் போனோம். அங்கே ஏன்னு கேட்டால் ஊறப்பட்ட டென்ஷன் தானே. எங்கே இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இருக்கிற விவசாயி மற்ற எல்லா தொழில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட்டதுன்னா வெள்ள சேதம் பல மடங்கு பல லட்சங்கள் சேதம். அந்த கும்பல்லையும் எங்கள் HRO அமைப்பில் அவர் விவசாயினுடைய செயலாளர் இருக்காரு. அவர் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் சில பணிகள் செய்வார். அது சிறப்பாக செஞ்சு பயிற்சி கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் பார்த்தோம். அதே மாதிரி அந்த கிரிவெஸ்ட்டை உள்ள நம்ம HRO டீமையும் பொதுமக்கள் எல்லாம் வந்தாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகளாம் நீங்களே வெளியில் நிற்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வெளியில் போகுது நாங்கள் வரல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது அவங்களால சொல்லிட்டு அங்கேயே நிற்க வச்சினோம். அதே சமயத்தில் அங்கங்கேருந்து ஓடி வந்தாங்க, ஐயாவை பார்க்கலாம் காலம் கடந்துங்க போகுது, ஐயாவை பார்க்க முடியாது, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம். அப்புறம் கலெக்டர் பிஏ வந்து இது பண்ணிட்டு ரெஃபர் பண்ணாங்க. போலீஸ் அதிகாரி ரெஃபர் பண்ணி எங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இட்டு போனாங்க. ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பாக பேசினார். அரை மணி நேரம் பேசினார். யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் அன்றைக்கி பிரச்சனை பேசி உடனே துரிதமாக இந்த கோலியாப்பாளையம் பகுதியில் அந்த வெள்ளங்கள் சேதப்படுத்தின இதை வந்து நான் 15 நாளில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை போனோமா, செவ்வாய்க்கிழமை வீடியோவை அனுப்பிச்சு ஆய்வு பண்ணி போனாங்க. ஆய்வு பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்தாங்க. நேற்று முன்தினம் நான் வந்து வீடியோ கிட்ட பேசினேன். அதுக்கு 3 வீடியோ இருக்கிறாங்க. ரெகுலர் வீடியோ, திட்டம் வீடியோன்னு, அப்புறம் இன்னொரு வீடியோ எந்த வீடியோன்னு தெரியல. அவர் பேர் சொல்ல விரும்பல அவர். அதனால் நடவடிக்கை எடுத்து எழுதி அனுப்பிடுறோம், அது உடனே நாங்கள் செய்வேன் ஐயான்னு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க செய்யலைன்னு இல்லை, நீங்கள் என்ன முறையாக எடுத்துக்கிறீங்களோ அது ஸ்டேட்மெண்ட்டாக எங்களுக்கு பேப்பரில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். தர நிற்கிறாங்க. நம்ம கோட்டக்குப்பத்தில் எல்லாமே வந்திருப்பீங்க. நம்மளுடைய புரட்சிகரமாக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இல்லைங்களா, அதன் எதிரொலியாக வந்து அந்த கட்டடத்தை மாற்றி நூல் நிலையத்தை மாற்றிக்கிறாங்க. அந்த கட்டடத்தின் நூல் நிலையம் வந்து யாரும் படிக்க முடியாது, அதில் பூனைக்குட்டி கூட போக முடியாது. அந்த இடம் புக்கு அடிக்க வச்சுக்கிறாங்க. அந்த அதிகாரியை ஒரு சேர் இப்படி தான் நவத்தி உட்கார முடியும், தர உட்கார முடியாது. அதுக்காக சில பிரச்சனைகள் நாங்கள் எழுப்பிக்கிறோம். இந்த கட்டடத்தை இடிக்க சொல்லி அந்த கிரிவென்ஸ் செயலே கொடுத்தோம் லெட்டரு. ஆணையாளரும் மேலாளரும் அந்த விழுப்புரம் மாவட்ட மேலாளரும் பேசுகிறாங்களே தவிர உங்கள்கிட்ட உனக்கு லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, நீனா நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மா எடுக்கிறோம்னாங்க. அந்த கட்டடத்துக்கு பணம் கட்டணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுறாங்க. இந்த நிலைமையில் அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று இரவு கூட அவர்கிட்ட பேசுகிறேன், ஐயா எனக்கு வந்து உடல் சோர்வாக இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன்னாரு. நீ கட்டடம் வந்து 10 பேர் செத்த பிறகு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் வந்து சிறப்பாக வந்து ஒரு கொடும்பா எரிப்பு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அதை கட்டி கொடுக்கணும்னு வலியுறுத்துறோம். இது கண்டிப்பாக நிச்சயமாக சாத்தியமாக நடக்கும். அதே மாதிரி இந்த ஈசிஆர்ஸால் ஒரு போராட்டம் வைக்க போகிறோம். கலெக்டர் சொன்னார், இதுக்கு வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம், இது வந்து செயல்படுத்தணும். ஆனாலும் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு சொல்கிறது மண்டு தான். அது கவர்மெண்ட்டு இல்லை, மண்டு தான். அதனால் 2023 நாம் மாபெரும் மழையில் நினச்சி பல பிரச்சனைகள் பண்ணேன். ஆடியோ வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிலாம் வந்தாங்க. ஆனாலும் அன்றைக்கி தண்ணி போகிறதுக்கு எட்டு போய் விட்டாங்க. அதுக்குள்ளே மழை முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. அதனால் விட்டு கடாயிட்டு போனாங்க. வியாபாரிகள்லாம் அத்தனை பேருமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கலாம், மூடிங்க, எந்த அதிகாரி வந்தாலும் நான் சொன்னோன்னு சொல்லுங்கள், மூடன்ட்டு பற்றி கவலை கிடையாதுன்னா. அதே மாதிரி இப்போ 2024 மழை வந்ததுங்களா, அதே நிலைமை தான் வந்தது. இந்த இடத்துல வந்து நாங்கள் இது பண்ணோம், நெடுஞ்சாலைத்துறைலாம் தண்ணி வச்சு இப்படிலாம் இறைக்கக்கூடாது என்னோடனே அப்படி பெருமலைச்சோடி பக்கம் மோட்டர் வச்சு இறக்கி விட்டாங்க. அதோட இந்த பேரிடர் இயக்கம்னு சொல்லிட்டு மாவட்டத்தினுடைய பெரிய அதிகாரிலாம் வந்துட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 9 மணி 10 மணி இருக்கும். இந்த தேங்கிய தண்ணி இருக்கிறீங்களா, ஆடிஓ டிஆர்ஓ நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி வரல, அந்த டோசர் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அது இங்கே எடுத்துருப்பாங்க பாருங்க. இங்கே நான் மெத்த மேலே இருந்தேன், என்னடா டொக்குன்னு சத்தங்க எங்கே போனேன், இவங்களாம் அறிவு இருக்குதான்னு கேட்டேன். அவர் அதிகாரி, நான் அதிகாரி அந்த ஊருக்குள்ளே இடிச்சு விட சொல்கிறாங்களான்னு. அவர் எந்த அதிகாரி எனக்கு தெரியாது, இருட்டில். அப்புறம் பார்த்தாக்கா டிஆர்ஓ. அப்புறம் சரின்ட்டு அதுலேருந்து ஒரு அதிகாரி வந்து அவர் HROவில் வந்து ரிப்போர்ட்டராக இருக்கார் சார்னோடனே அவங்க கைட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அதிகாரிகிட்டலாம் போய் அசிசமாக திட்டாருங்க. நான் திட்டாத என்ன பண்ணார், ஊருக்குள்ளே உடச்சி விட்டார். உங்களுக்கு ஊர் எது கடல் எதுன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியல, இல்லை நீங்கள் வாய் மூடிட்டு போகணும், இங்கே லோக்கலில் இருக்கிற அதிகாரி எடுத்துன்னு வந்து செஞ்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பணி செய்ய வந்துக்கிறீங்க, மரக்கான வரலும் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஆபத்தாக இருக்குதுன்னு நீங்கள் வச்சிட்டீங்க, எங்களுக்கு ஆபத்தாக இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொன்னோம். போனோம்.
இப்போ வந்து அதை தான் எடுத்துருக்காங்க, செய்வாங்க, கூடிய வரையும் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நான் முன் வச்சு நடத்துவேன். அதுக்கு உங்களுடைய அனைத்து ஆதரவு எனக்கு தேவை. பிரச்சனை இப்போ உலகநாத அண்ணா தான் இருக்காரு. அவர் வந்து ஃபோனை வந்து பட்டன் ஃபோன்ல இருந்து இப்போ வந்து டச் ஃபோனில் மாறிட்டார். எல்லாம் டிஜிட்டலாக மாறிட்டாங்க. மாறிட்ட பிறகு அண்ணா சொன்னார், சார் சொன்னார், அவர் மின்கம்பம் வந்து ரொம்ப பழுதாகி போயிருந்தது. எளிமையான வேலை ஐயா, நீங்க போய் என்னன்னு கேட்க தேவையில்ல, போய் மின்கம்பத்துல நின்று ஒரு போட்டோ ஒன்று எடுங்க. போட்டோ எடுத்துட்டு இந்த ஊர்ல இருந்து நான் பேசுறேன், இந்த மின்கம்பம் வந்து இந்த மாதிரி மோசமா இருக்குது சொல்லிட்டு நீங்க வந்து அந்த ஆதாரத்தோட நீங்க காமிச்சு விட்டுட்டீங்கன்னா யாருங்க அனுப்பணும்? எங்களுக்கு அனுப்பி விடுங்க. நம்ம HRO குழு இருக்கோம்ல, அந்த HRO குழுவில் அனுப்பிச்சுட்டா போக பிறகு HRO குழுல இருந்து யாருக்கு இன்னும் அனுப்ப போறோம்னு நம்ம தலைவர் பார்த்துப்பாரு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து கிராமப்புறத்துலாம் வந்து மரம் எல்லாம் கீழே வந்துட்டு இருக்கும். பனை மரத்துல வந்து ஓலைகள்லாம் வந்து தென்னை மர ஓலைகள்லாம் வந்து பழுதுபட்டு இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து சொல்ல யார்கிட்ட போய் சொல்றது? தலைவர் தர முடியுமா? யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்மகிட்டே இருக்குது. என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. செல்போன்ல ஒரு படம் ஒண்ணு எடுத்துட்டு அதனுடைய யார் பேசுறேன், நான் தான் பேசுறேன், யார் நீங்களும் யாரு அதை தெளிவுபடுத்துங்க. நீங்க பேசுறேங்க, HROல இருந்து பேசுறேங்க, இதே பாருங்க இந்த மாதிரி இது மாதிரி நடக்குதுங்க, இது அச்சமா இருக்குதுங்க, பயமா இருக்குதுங்க, இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம குழுவை அனுப்புங்க. நம்ம தலைவரை வந்து செயல்படுத்துவார். அதிகாரிகளுக்கு வேண்டிய அதிகாரிகளுக்கு அது முயற்சி பண்ணுவார். நன்றி. பேச அழைக்கின்றோம். புதுவை மாநில வழக்கறிஞர் சார்பாக சதீஷ் அவர்கள் பேசுகிறேன். விழுப்புரம் மாவட்ட தலைவர், செயலாளர் அவர்களுக்கும் மற்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம HRO சர்வதேச அமைப்போட பணி பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல் பற்றி தான் முக்கியமான பணி. அதுக்கப்புறம் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து களத்தில் நின்று போராடுறது தான் நம்மளுடைய முக்கியமான பணி. நம்ம ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நம்ம HRO சர்வதேச அமைப்பு. அதனுடைய முக்கியமான பணியே இந்த மனித உரிமை மீறல் தான். அது இல்லாத மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம கையில எடுத்து போராடுறது, மக்களுக்கான என்ன தேவை, மக்களுடைய உரிமைகள்லாம் என்ன, அதனால என்ன பிரச்சனை வருது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதெல்லாம் பேசதான் நம்ம இந்த HRO சர்வதேச அமைப்பு. யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லக்கூடிய ஐநாவால் உருவாக்கப்பட்ட 30 ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது அனைத்து உலக நாடுகளும் ஃபாலோ பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறது தான் இந்தியா மூலமா 1950 ஆண்டுகளை வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அன்னைக்கு வந்து அம்பேத்கர் வந்து அந்த அடிப்படை உரிமைகளா சேர்த்தாரு. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம வந்து அந்த சர்வதேச அந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் அதை ஃபாலோ பண்றோம். அதனால நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்ல. நீங்க வந்து மனித உரிமைகளை தான் பேச போறீங்க. மனிதனை சக மனிதனா மதிக்கிறது தான் மனித உரிமை. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, மனித உரிமை மீறல் யாரா இருந்தாலும் மீறினாலும் அவனை நீங்க தட்டி கேளுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய HRO அமைப்பாளர் பாரதி ராஜா படம் எடுக்கிறாரு. அவருன்னு நினைக்காதீங்க, நம்ம பாரதி ராஜா. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விழுப்புரம் HRO சர்வதேச அமைப்பில் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை ஆற்றியிருக்கும் மாவட்ட செயலாளர் குமார் அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் ஹரிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு அமைப்பாளராக இந்த கூட்டத்திற்கு கருத்து தந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய புதிய மாநில செயலாளர் மதிப்புக்கு மரியாதை அண்ணன் செயலாளர்களுக்கும் நம்மளுடைய பொன் கமல்ராஜ் மாநில செயலாளர் அவர்களுக்கும் டாக்டர் மஸ்தான் வல்லிபாய் மாநில பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி அப்துல் ரஹீம் அவர்களுக்கும் மற்றும் பாஸ்கர் கணபதி, கோபால்சாமி, ஆனந்த், குமார், ராகுல்
நம்மளுடைய மாநில வழக்கறிஞர் அணி அட்வொகேட் சதீஷ் அவர்களுக்கும் என் முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இப்போ அதிகம் பேச விரும்பல, என் டைம் வச்சு நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எந்தெந்த கிராமத்துக்கு வெள்ள நிவாரணம் இப்போ வரலையோ சொல்லுங்க, நாம் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுப்போம். ஐயா நீங்க பாத்துங்க, எந்த கிராமம் சொல்லுங்க, எல்லா கிராம சொல்லுவா கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம ஒற்றுமை செயல்படணும், அது குறிக்கோள். யாருக்கு பேசுறாங்கன்னு கைகப்படாதீங்க, எல்லாம் பேசுவாங்க, பேசுறது டைம் கொடுத்தா எல்லாம் பேசிப்பாங்க, பேச முடிய சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. நானும் அதிகம் பேச விரும்பல. வாய்ப்பு நன்றி நன்றி. புயல் இளம் தென்றல் ஐயா பொன் கமல்ராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மதிய வணக்கம் தான் சொல்ல நினைச்சேன், சாயந்தரமா ஆகிப்போச்சு, நாளை வணக்கம் தான் சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் விழுப்புரம் மாவட்ட மனித உரிமை அமைப்பின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்து இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் புதிய மாநில அனைத்து பொறுப்பாளருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்னன்னா 2024 இங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. கோட்டயத்துல ஒரு நூலகத்தை ரொம்ப இடிஞ்சு இருக்குது, பாய்ஞ்சு இருக்குது, அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணு சொன்னாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க. அது 2024 நல்ல சீரும் சிறப்பாக ஒரு போராட்டம் பண்ணி அது இன்னைக்கு நல்ல நாளைக்கு வந்து கலெக்டர் வரைக்கும் போயிருப்பது அது முடிச்சு விட்டுறான்னு நினைக்கிறேன். இப்ப மழையில வந்து ஆரம்பிச்சுக்குது, அதுவும் இந்த 2025 வந்து இப்ப அதுவும் இப்ப முடிச்சு விட்டுருவாங்க. உங்களால வந்து நீங்களும் இல்ல அதான் அந்த வேலையில இருக்குது. நம்ம வந்து இந்த 2025 இவங்க தான் கையில எடுக்கிறாங்க. அதனால உங்களோட கருத்துக்கள் என்ன இருந்தாலும் இங்க இருக்கிற தலைவர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் எடுத்து செய்வாங்க. தேவைன்னா எங்களால புதிய மாநிலத்திற்கு எங்களால ஒத்துழைப்புன்னு கொடுத்து நாங்க அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களால இந்த சிறு சிறப்பா இந்த அமைப்புக்கான உதவிகளை நாங்க பண்ணணும். அனைவரும் கேட்டது நன்றி, வணக்கம். நிவாரணங்கள்லாம் எங்கே விடுபட்டு இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு செஞ்சு நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்றாரு. அதனால் உங்கள் பகுதியில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயா செய்வோம். நம்ம HRO சார்பாக அவர் பண்ணுவாங்க, நம்ம அவருக்கு உதவி பண்ணலாம். அதனால் கணக்கெடுத்து சொல்லுங்கள். HRO-உடன் இணைந்து செயல்பட்டு இருக்கின்ற அருமை சகோதரர் நூருல் லக்கா அவர்களை என்றென்றும் வாழ்த்து மகிழ்கின்றோம். எங்களோடு என்றென்றும் சேவை செய்து அவர் இருக்க வரை சேவை செய்ய அவரை அழைத்து செல்வோம். அவரும் ஒத்துழைப்போடு நல்வார் என்பது ஆசை என் கருத்தாக பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பாசமிகு எப்போது சேவையை குறிக்கோளாக கொண்டு ஏழைகளுக்கு அன்னம் அளித்து வரும் அன்னலட்சுமி அவர்கள் டாக்டர் மஸ்தான் வள்ளிபாய் அம்மையார் அவர்களை HRO சார்பாகவும் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் பணிவோடு அவர்களை பேச அழைக்கின்றேன். HRO ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி நியூ இயர். அண்ணா வந்து சுப்பிரமணிய அண்ணா வந்து விழுப்புரம் மாவட்ட சார்பாக பண்ற எல்லா விஷயங்களுமே வந்து ஒன்னு பிரம்மாண்டமா பண்றாங்க. சோ எந்த ஒரு விஷயம் இது பண்ணாலும் சரி, எந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, ஒரு மீட்டிங் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அதுல வந்து மக்களுக்கு கண்டிப்பான ஒரு தீர்வு கிடைக்குது. அதனாலதான் வந்து அண்ணன் நம்பி வந்து இவ்வளவு கூட்டம் நிக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வந்து இது வந்து இன்னும் வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஃபர்தரா சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பாக வந்து நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க. அது எந்த சப்போர்ட் ஆனாலும் என்னால முடிஞ்சது நான் 100% வந்து உங்களுக்கு பண்றேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். சுப்பிரமணியம் தலைவர் நம்முடைய மாவட்டத்தில் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மஸ்தான் வள்ளிபாய் அவர்கள் வழங்குவார். நன்றி நன்றி நன்றி. விழுப்புரம் மாவட்டம் செயலாளர் அவர்களுக்கு அண்ணன் செயலாளர் குமார் அவர்களுக்கு மூலியமாக
விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு பிரஸ் கார்டு வழங்கப்படுகிறது. நன்றி ஐயா. உங்களுக்கு தான் மாவட்டம் துணை செயலாளர் N பாஸ்கரன் அவர்களுக்கு பொறுப்பாளர் கார்டு வழங்கப்படுகிறது. சிறப்பா செயல்படலாம். நன்றி. துணைத் தலைவர் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ரிப்போர்ட்டர் S. குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் துணைத் தலைவர் ஹரிகுமார் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஹரிகுமார் அவர்களுக்கு பொறுப்பாளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கட்டுமான அணி தலைவர் கணபதி அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை. வாமா வாமா இல்லவா ஏந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கட்டுமான அணி தலைவர் இளசிங்கம் கணபதி அவர்களுக்கு பொறுப்பாளர் அடையாள அட்டை வழங்குகிறது. அப்புறமா கழிச்சிங்க. விழுப்புரம் மாவட்டம் விவசாய அணி செயலாளர் E. கிருஷ்ணன் அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை வழங்கப்படுகிறது. ஐயா வாங்க ஐயா. இவர் வந்து விவசாயத்துல வெறும் செல்வந்தர, விவசாயத்தை நல்லா பார்ப்பாரு, அதனால மக்களுக்கு உழைப்பாரு. அம்மா வாங்கம்மா. விவசாய அணி தலைவர் ஐயா. ரிப்போர்ட்டர் S. குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் துணை தலைவர் ஹரிகுமார் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் ஹரிகுமார் அவர்களுக்கு பொறுப்பாளர் அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் கட்டுமான அணி தலைவர் கணபதி அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை. வாமா வாமா இல்லவா ஏந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கட்டுமான அணி தலைவர் இளசிங்கம் கணபதி அவர்களுக்கு பொறுப்பாளர் அடையாள அட்டை வழங்குகிறது. அப்புறமா கழிச்சிங்க. விழுப்புரம் மாவட்டம் விவசாய அணி செயலாளர் E. கிருஷ்ணன் அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை வழங்கப்படுகிறது. ஐயா வாங்க ஐயா. இவர் வந்து விவசாயத்துல வெறும் செல்வந்தர, விவசாயத்தை நல்லா பார்ப்பாரு, அதனால மக்களுக்கு உழைப்பாரு. அம்மா வாங்கம்மா. விவசாய அணி தலைவர் ஐயா. கோபால்சாமி அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை வழங்கப்படுகிறது. இளைஞர்களின் துணைத் தலைவர் கோபால்சாமி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் துணை செயலாளர் டி. உலகநாதன் அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை வழங்கப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு சிறப்பாக பணியாற்றுவார். எந்த நேரமும் கூட்டால் அழைத்தால் ஓடி ஓடி விழுப்புரம் மாவட்டம் பொருளாளர் M. ஆனந்த் அவர்களுக்கு பொறுப்பாளர் அட்டை வழங்கப்படுகிறது. அட்வொகேட் அணி செயலாளர் பார்த்திபன் அவர்களுக்கு
பொறுப்பாளர்கிட்ட வழங்கப்படுகிறது. அடுத்த பேர் யாருன்னு சொல்லுங்க. அடுத்த பேர் விழுப்புரம் மாவட்டம் இளைஞர் அணி செயலாளர் ராகுல் அவர்களுக்கு. ராகுல் குழப்பாத இருக்கும் முதல்ல அந்த காடையே வச்சு நான் தனித்தனியாக வச்சு விழுப்புரம் மாவட்டம் வர்த்தக அணி துணை பொருளாளர் வாங்க வாங்க நீங்க வாங்க. வர்த்தக அணி சேகர் அவர்களுக்கு அடையாளம். விழுப்புரம் மாவட்டம் விவசாய அணி தலைவர் ராமலிங்கம் ஐயா நல்லா சிறப்பாக பண்ணியாச்சுன்னா கூட்டு போடுறது அப்போ போடுற மலேசியா மாணவத்துறை செயலாளர் விஜயரங்கம் அவர்கள் எங்களோட நீண்ட நாளாக பணியாற்றி வருவார். சமுதாய சேவைய மாணவர் தொகுதி கட்டுமான அணி பொருளாளர் மூர்த்தி அவர்கள். மாணவர் தொகுதி மகளிர் அணி தலைவி விஜயா மாமா அவர்கள். அது அவங்க தான் கேட்கணும். நாங்கள் விவசாய அணி விழுப்புரம் மாவட்டம் மீனவர் அணி துணை தலைவர் மாரியப்பன் அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் பொருளாளர் தட்சிணமூர்த்தி அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் மீனவர் அணி செயலாளர் ஆர் பார்த்திபன் அவர்கள். நல்ல சேவை செய்ய. விழுப்புரம் மாவட்டம் கட்டுமான அணி செயலாளர் ஆர் இளப்பன் அவர்கள். நல்லா சிறப்பாக பணியாற்றணும். விழுப்புரம் மாவட்டம் மகளிர் அணி செயலாளர் சாவித்ரி கார்டு மட்டும் வாங்கி பக்கமா வச்சுக்க கூடாது, சிறப்பா சேவை செய்யணும். ஓகேங்களா? என்னைய சொல்றீங்க எப்படி? ஆமா, 2 ஓட்டு 2 ஓட்டாங்க. மாணவர் தொகுதி கட்டுமான பொருளாளர் கண்ணன் அவர்கள். விழுப்புரம் மாவட்டம் அந்த கார்டு வரல விழுப்புரம் மாவட்டம் அட்வொகேட்டர் அணி தலைவர் திருவேங்கடன் அவர்கள். இளைஞர் அணி தலைவர் ஹக்கீம் அவர்களுக்கு எல்லாமே சிறப்பா சேவை செய்வாரு. மாவட்டம் HRO மனித உரிமை பாதுகாப்பு பணிக்கான சர்வதேச அமைப்பு.
5/1/2025 இன்று சுமார் 2 மணி அளவில் சின்னம் மோரியாச்சாவடி ECR சாலையில் அமைந்துள்ள தலைவர் அவர் இல்லத்தில் பொறுப்பாளர் அட்டை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. அழைப்பை ஏற்று அனைவரும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சியாக ஆக்கி தந்த HRO பொறுப்பாளர் அவர்களுக்கும், புதுவை மாநிலத்திலிருந்து புதுவை மாநில செயலாளர் கமல் ராஜ் அவர்களுக்கும், புதுவை மாநில பொருளாளர் டாக்டர் மஸ்தான் வள்ளிபாய் அம்மையார் அவர்களுக்கும், புதுவை மாநில வழக்கறிஞர் சதீஷ் அவர்களுக்கும் மற்றும் கடலூர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் பாரதி ராஜா அவர்களுக்கும், மேலும் புதுவை மாநில வள்ளி அம்மா அவர்களும் வருகை தந்து இந்த கூட்டத்தினை சிறப்பித்தார்கள். மேலும் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரவர் கருத்துக்களையும் இதிலே பதிவிட்டார்கள். இந்த அமைப்பு மேலும் மேலும் வளர அனைவருடைய ஆசியும் வழங்கப்பட்டது. இது சமூக அமைப்பிற்காக இயங்கப்பட்ட இயக்கம் அனைவரும் பாராட்டும் வண்ணமாகவே திகழ்ந்தது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சம் சார்ந்த நன்றியை விழுப்புரம் மாவட்டத்தினுடைய HRO அமைப்பு பொறுப்பாளர்கள் அனைவரும் நன்றியினை உறுதியாக்குகின்றோம். விழுப்புரம் மாவட்டம் HRO சர்வதேச அமைப்பின் பொறுப்பாளர் அடையாளம் அட்டை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் KTM மக்களின் குரல் எங்களுக்கு வந்து வாழ்த்துரை வழங்கினார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் உங்கள் பகுதியை சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொண்டு அதிகாரி மத்தியில் கொண்டு சென்று அப்பிரச்சனையை முழுமையாக தீர்க்க HRO அமைப்பு கடமைப்பட்டுள்ளது. உங்கள் பிரச்சனைகளை எடுத்துரைக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.